வணக்கம். செல்வகுமாரின் அரபு நாடுகள், அதாவது வளைகுடா நாடுகள், மத்திய தரைக்கடல் பகுதி தொடங்கி அரபிக்கடல் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாடுகளிலே, குறிப்பாக பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா ஒட்டியுள்ள நாடுகளுக்கு கனமழை, காற்று, இடி மின்னலுடன் சில இடங்களிலே பாதிக்கும் மழை பொழிவாக, சில இடங்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் விதமாகவும் இடி மின்னல் தாக்குதல் அதிகரித்து ஊடகங்களிலே பேசு பொருளாகும் அளவிற்கு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். 2026 மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4:30 பதிவு செய்கிறேன். தற்பொழுதே அரபு நாடுகள்ல, குறிப்பாக ஈராக்ல மழை தொடங்கி இருக்கு. ஈராக் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நாடுகள்ல மழை தொடங்கி இருக்கு. அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து இஸ்ரேல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள துருக்கி, லெபனான், இந்த பகுதியிலெல்லாம் மழை தொடங்கி இந்த காற்று சுழற்சி அப்படியே, இதுதான் மேற்கத்திய இடையூறு, மத்திய தரைக்கடல் பகுதி மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து அப்படியே காஸ்பியன் கடல் மற்றும் பாரசீக வளைகுடா இடைப்பட்ட பகுதி வழியாக, அதாவது ஈரான், ஈராக் வழியாக, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இமயமலையை வரக்கூடிய 29ஆம் தேதி அடையும். ஆகவே இதுதான் இந்த மேற்கத்திய இடையூறு தாழ்வு. இந்த மேற்கத்திய இடையூறு தாழ்வு வலுவாக அரபு நாடுகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதுதான் இன்றைய தலைப்புச் செய்தி. சரி, இன்றைக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கு அரபு நாடுகளுக்கு நுழைவதற்கு முன் மத்திய தரைக்கடல் பகுதியை ஒட்டிய பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. அங்கே இருந்து கொண்டு உயரழுத்த காற்றை ஈர்ப்பதன் காரணமா கிழக்கு திசையில் இருந்து, அரபிக்கடலில் இருந்து ஓமன் வழியாக, ஓமன் அது மற்றும் UAE, அதாவது துபாய், அபுதாபி வழியாக, மஸ்கட் வழியாக பாரசீக வளைகுடாவில் நுழைந்து ஈரான் மற்றும் ஈராக் நோக்கி பயணிக்கக்கூடிய கிழக்கு திசை காற்று ஓமன், அதாவது மஸ்கட், UAE, அதாவது அபுதாபி, துபாய் போன்ற பகுதிகளிலையும், அதனையும் தாண்டி பாரசீக வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளாம் கத்தார், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியிலையும் மழைப்பொழிவை கொடுக்கும். வடக்கு பகுதினா பாரசீக வளைகுடாவை ஒட்டிய சவுதி அரேபியா பகுதியில் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த காற்று சுழற்சி, அதாவது மேற்கத்திய இடையூறு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஈராக் மற்றும் ஈரான் வழியாக, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இமயமலைக்கு நகரும் பொழுது மழைப்பொழிவு படிப்படியாக கூடும். அதாவது இன்றையே தொடங்கிவிட்டது மழை எனலாம். அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 22ஆம் தேதியே தொடங்கி இருக்கக்கூடிய மழை தொடர்ந்து எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் மதிய மாலை நேரங்களில் வலுத்த இடிமழை பொழிவை கொடுக்கும். 24ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியா மற்றும் ஓமன், UAE, கத்தார், பஹ்ரைன், குவைத் சிட்டி மற்றும் அதாவது ஈராக், ஈரான் போன்ற பகுதிகளில் எல்லாம் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று சொல்லலாம். இந்த நிலையில வரக்கூடிய 24ஆம் தேதியை விட 25ஆம் தேதி மழையோட அளவு கூடும். 25ஆம் தேதி அந்த மேற்கத்திய இடையூறு காற்று சுழற்சி, தாழ்வு சுழற்சி, அது ஈராக் மற்றும் குவைத் வழியாக பாரசீக வளைகுடா மற்றும் ஈரான் பகுதிகளில் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மழையோட அளவு கண்டிப்பாக கூடும். வரக்கூடிய 26 சவுதி அரேபியா முழுவதுமே கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 26 அது ஈராக் மற்றும் ஈரான் பகுதிகளில்
பாரசீக வளைகுடாவை மையமாக வைத்து குவைத் மற்றும் சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், UAE அபுதாபி மற்றும் துபாய் உட்பட, ஓமன் மஸ்கட் உட்பட, ஓமன் வளைகுடா மற்றும் பாரசீக வளைகுடா மற்றும் ஈரான் அந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய ஒட்டுமொத்த ஈரான் பகுதிகளுக்கும் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. சவுதி அரேபியா ஏமனுக்கும், ஏமனை விட ஓமன், ஓமனை விட UAE விட கத்தார், பஹ்ரைன், அதனை ஒட்டி உள்ள சவுதி அரேபியா மற்றும் குவைத், ஈரான் அதிக மழைப்பொழிவு காத்திருக்கிறது. பேசு பொருளாக போகிறது ஊடகங்களிலே. திடீர் மழை, வெள்ளப்பெருக்கு, பாதிப்பு எல்லாம் வரக்கூடிய 26ஆம் தேதி அதிகமாக இருக்கும். 26 என்பது வரக்கூடிய வியாழக்கிழமை. வியாழக்கிழமையை விட வரக்கூடிய வெள்ளி, சனி இன்னும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக போர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹர்மோஸ் நீரிணை பகுதியில் வரக்கூடிய 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே போர் கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய, அதுவும் பிரச்சனைக்குரிய இந்த துபாய்க்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட, அதாவது UAEக்கும் ஈரானுக்கும் UAEக்கும் இடைப்பட்ட அந்த ஹார்மஸ் நீரிணைப்பு பகுதியில் அந்த காற்று சுழற்சி வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே வரக்கூடிய 27, 28 மழையோட அளவு கூடும். 29ஆம் தேதி அது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இமயமலையை அடையும். ஆக உச்சபட்ச மழைப்பொழிவு வரக்கூடிய 27ஆம் தேதி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 22ஆம் தேதி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 27ஆம் தேதி வரை தொடர்ந்து வளைகுடா பகுதியில் மழை இருந்து கொண்டே இருக்கும். அதுலயும் 25, 26, 27 உச்சபட்ச மழைப்பொழிவு ஊடகங்களிலே பேசுபொருளாக கூடிய அளவிலே பல நகரங்களிலே, அரபு நாடுகளின் பல்வேறு நகரங்களில், அதாவது துபாய், அதே போல சவுதி அரேபியாவோட அந்த மெக்கா, மதினா, குவைத்து, அதே போல பஹ்ரைன், கத்தார், அதே போல அபுதாபி, UAE, மஸ்கட், ஒட்டுமொத்த UAE வளைகுடாவை ஒட்டிய அரபு நாடுகள், சவுதி அரேபியா, அந்த ஒட்டுமொத்த பஹ்ரைன், கத்தார், ஒட்டுமொத்த குவைத், ஈராக்குக்கு தெற்கு பகுதி, ஈரானோட தெற்கு பகுதி, ஈராக்குக்கு தெற்கு பகுதி தான், பாரசீக வளைகுடாவை ஒட்டிய மஸ்கட் உட்பட கனமழை காத்திருக்கிறது. 22 இன்றிலிருந்து தொடங்கி 23 கூடும், 24 மேலும் கூடும், 25 மேலும் கூடும், 26, 27 உச்சபட்ச மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஆப்பிரிக்க நாடுகள்லையும், குறிப்பாக அதாவது கிழக்கு கரையோரம் இருக்கக்கூடிய, அதாவது இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள சோமாலியா மற்றும் உகாண்டா, கென்யா, டான்சானியா போன்ற நாடுகளுக்கும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரபிக்கடலில் இருப்பது போன்றவே வங்கக்கடல் தொடங்கி, அதாவது வங்கக்கடலோட தெற்கு பகுதியில், அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தென் மேற்காக நகர்ந்து அது மடகாஸ்கருக்கு வடக்கு புறமாக ஆப்பிரிக்க நாட்டு கரையை அடைந்து கிழக்கு காற்றை ஆப்பிரிக்க நாட்டுக்குள் ஏற்றி தரை வழியாக ஊடுருவி மொசாம்பிக் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அந்த காற்று சுழற்சி, தாழ்வு சுழற்சி நகரும் என்பதனால இந்த மாத இறுதி வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகள் நல்ல மழைப்பிடிப்பு, குறிப்பாக உகாண்டா சுற்றுவட்டார நாடுகளுக்கு மழை இருக்கும். ஆனா 29ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். இன்றிலிருந்து 28ஆம் தேதி வரை உச்சபட்ச மழை இருக்கு. தொடர்ந்து மழை இல்லாத நாள் அந்த உகாண்டா சுற்றுவட்டார பகுதிகளில் மழை இல்லாத நாள் இருக்காது. இடி மின்னலுடன் மழை இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். அரபு நாடுகள் குறித்த தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். 25, 26, 27 உச்சபட்ச மழை காத்திருக்கிறது வளைகுடா நாடுகளுக்கு என்பதையும் எச்சரிக்கிறேன். நன்றி.